யாரை பார்த்து திமுக பயப்படுகிறதோ இல்லையோ, தாவேக விஜயை பார்த்து திமுக பயப்படுகிறது. ஏன் பயப்படுது? எதற்கு பயப்படுது? அப்படின்றதெல்லாம் பத்தி இந்த வீடியோவுல பார்க்கலாம். நடிகராக அறிமுகமாகி நடிப்பில் பார்த்து திமுக ஏன் பயப்படுது? எதற்கு பயப்படுது? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை மாநாட்டில் மற்ற கட்சிகள் மாநாடு நடத்தி அதிக அளவில் கூட்டத்தை இந்த அளவுக்கு கூட்டியிருக்காது. ஆனா விஜய் அவர்கள் அதிக அளவு கூடினதுனால, விஜய் கட்சியை பார்த்து மற்ற கட்சிகளும் பயப்படுகிறது. திமுக கட்சியும் பயப்படுகிறது. இப்படி விஜய் ஆரம்பித்த தாவேக கட்சியை பார்த்து மற்ற கட்சிகள் ஏன் பயப்படுது அப்படின்னா, மற்ற கட்சிகளை காட்டிலும் விஜய் கட்சி அசுர வேகத்தில் வளர்ந்து கொண்டு வருகிறது. இதை விட்டால் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே வரும். நமக்கு பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் அப்படின்றதுனால, இது முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் அப்படின்றதுனால, இந்த கட்சியை வளர விடாமல் தடுக்க என்னென்ன வேலையை செய்ய வேண்டுமோ அத்தனை வேலையும் செய்து கொண்டிருக்கிறது மற்ற கட்சிகள். இதனின் ஒரு பகுதியாகத்தான் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு. வருகிற 13ஆம் தேதி சனிக்கிழமை. காவல்துறை பார்த்தீங்கன்னா, இவருடைய சுற்றுப்பயணத்தை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, இவருக்கு முழுவதுமாக பர்மிஷனே குடுக்கக்கூடாது. அப்படி குடுக்காம இருந்தா, இவரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடியாது. அதாவது ரோட் ஷோ இது மாதிரி போன்ற பிரச்சாரங்கள் இதெல்லாம் செய்ய முடியாம தடுக்க முடியும். அப்படின்னு முடிவு பண்ணி, இவங்க கேட்கிற இடத்துக்குலாம் உங்களுக்கு பர்மிஷன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இதற்கெல்லாம் காரணம் காவல்துறைக்கு ஆளும் கட்சி கொடுக்கும் பிரஷரா, இல்ல மற்ற கட்சிகள் கொடுக்கும் பிரஷரா அப்படின்ட்டு தெரியல. இப்படி குடுக்காதனால விஜய் அவர்கள் என்ன பண்ணினாரு அப்படின்னா, நேத்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. எங்களை பார்த்து திமுக பயப்படுகிறதா? அப்படின்ற ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு. இந்த அறிவிப்பு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க, ஆலோசனை பண்ணி மறைக்கடை பகுதியில திருச்சியில் மரக்கடை பகுதியில உங்களுக்கு பர்மிஷன் குடுக்குறோம் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இத மொதயே குடுத்துருக்கலாம். அவர் அறிக்கை ஒவ்வொன்றுக்கும் வெளியிட்டா தான் இவங்க பர்மிஷனே குடுக்குறாங்க. அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா, விஜயை பார்த்து பயப்படுகிறதா மற்ற கட்சிகள் அப்படின்னு தோணுது. இந்த நிலைமையில தாவேகா தலைமையிலிருந்து விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் எங்கெல்லாம் மேற்கொள்ள போறாரு அப்படின்றத முழு விவரத்தையும் கொடுத்திருக்காங்க. அதாவது 13ஆம் தேதியில் வருகிற 13ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 20ஆம் தேதி வரை அவரை சுற்றுப்பயணம் மேற்கொள்ள போறாரு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமையில அதிக நாள் போறாரு. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சில இடங்களுக்கு போறாரு. விஜயின் சுற்றுப்பயணத்த பத்தி திமுகவின் பயம்தான் தாவேகாவின் பலம் அப்படின்னு அருண்ராஜ் அவர்கள் சொல்லியிருக்காரு. அரசியல் வட்டாரங்கள், அரசியல் நிபுணர்கள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய்க்கு மட்டும் ஏன் பர்மிஷன் குடுக்க மாட்றாங்க? மற்ற கட்சிகளுக்கு உடனடியாக பர்மிஷன் கிடைச்சிருது. ஆனா விஜய் கட்சிக்கு மட்டும் உடனடியாக பர்மிஷன் கிடைக்கிறதில்ல. மாநாட்டுக்கு கூட உடனடியாக பர்மிஷன் கிடைக்கல. அதே மாரி இப்ப சுற்றுப்பயணத்துக்கும் பர்மிஷன் உடனடியா குடுக்க மாட்றாங்க. அதுக்கப்புறம் தான் குடுக்குறாங்க. இதற்கு காரணம் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இவரு வெக வேகமாக வளர்ந்து வர்றதுனால, இவருக்கு பர்மிஷன் குடுக்க மாட்றாங்க அப்படின்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வருது. மேலும் பல நியூஸ் சேனல்கள் பார்த்தீங்கன்னா, இபிஎஸ்க்கு போட்டியாக விஜய் அவர்கள் மக்களை நேரில் சந்திக்கிறாரா? அப்படின்னு பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இபிஎஸ்க்கு போட்டியாக விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்றாரு அப்படின்னு இத எடுத்துக்கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா, இப்பதான் கட்சிய ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வர தாவேகா கட்சியை இன்னும் மேன்மேலும் வளர்க்கணும் அப்படின்னா, அவரு பிரச்சாரத்துக்கு வந்துதான் ஆகணும். பழம்பெரும் கட்சியான ஏடிஎம்கேவை பார்த்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு இன்னும் ரொம்ப நாட்கள் உள்ள நிலையில இப்பவே பார்த்தீங்கன்னா, பிரச்சாரத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. அவ்வளவு ஓட் பேங்க் வச்சிருக்கிற ஏடிஎம்கேவே இப்பவே பிரச்சாரம் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, இப்பதான் கட்சி ஆரம்பித்த விஜய் அவர்கள் மேலும் ஓட் பேங்க்கை அதிகரிக்கணும், அவங்களுக்கு ஈக்குவலுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னா, அவர் பிரச்சாரம் மேற்கொள்ள செய்ய வேண்டியது மிக கட்டாய நிலையில் தான் இருக்காரு. அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் அவரு இபிஎஸ்க்கு போட்டியாகத்தான் ஆரம்பிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்றதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. அது இல்லாம கட்சியை ஆரம்பிச்சுட்டு விஜய் அவர்கள் ஹோம் ஒர்க்லயே இருந்தா எப்படி கட்சி வளரும்? அதனாலதான் இவரு பிரச்சாரத்துக்கு வராரு. நம் கட்சியை எப்படியாவது வளர்க்க வேண்டும். சினி ஃபீல்டுல நம்ம சாதித்தது போல அரசியலும் சாதிக்க வேண்டும் அப்படின்ற வெறியினாலதான் அவரு அரசியலுக்கே வந்திருக்காரு. மக்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்றதுனாலையும் வந்திருக்காரு. அதனால வீட்டிலேயே இவர் உட்கார்ந்து இருந்தா இவருடைய ஓட் பேங்கிங் எப்படி அதிகரிக்கும்? கட்சியே காணாம போயிடும். அதனாலதான் இப்போவே அவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும். என்ன ஒண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரு எல்லா நாளுமே பிரச்சாரத்துக்கு வந்திருக்கலாம். சனி, ஞாயிற மட்டும் ஏன் சூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. சனி, ஞாயிற மட்டும் சூஸ் பண்ணா, மற்ற நாட்கள்ல எல்லா நாளுமே மக்களை சந்தித்தால் அவருக்கு இன்னும் ஓட் பேங்கிங் அதிகமாயிருக்கும்.
ஏன் சனிக்கிழமை நாள்ல மட்டும் சூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயம் தெரியல. ஒருவேளை இந்த நெருக்கடியின் காரணமாகவோ, அல்லது பர்மிஷன் குடுக்க மாட்டாங்க எல்லா நாளுக்குன்றதுனாலவோ என்னவோ தெரியல. வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு நடத்தி அதுல ஒரு 30 நிமிஷம் பேசும் பொழுதே விஜய் அவர்கள் மீது வருடம் முழுவதுமே தாக்கத்தை ஏற்படுத்துவார். இப்ப வாரத்திற்கு 2 சம்பாதிச்சிருக்கலாம். வருடத்திற்கு ஒரு முறை மாநாடு நடத்தி அதுல ஒரு 30 நிமிஷம் பேசும் பொழுதே விஜய் அவர்கள் மீது வருடம் முழுவதுமே தாக்கத்தை ஏற்படுத்துவார். இப்ப வாரத்திற்கு 2 நாட்கள் அவர் சுற்றுப்பயணம் போறாரு. எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். பார்ப்போம் விஜயின் சுற்றுப்பயணம் எந்த அளவுக்கு அரசியல் களத்தில் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது அப்படின்றத பார்ப்போம்.